everyone, this is from SEBI AS Academy. இன்னைக்கு நம்ம 5ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் இன்று தாக்கல். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் பட்ஜெட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் வந்து கவர் ஆகும். ஸோ ஆர்டிக்கல் 202 ஸோ 202 அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்கான அந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா கவர்னர் வந்து ஸோ ஆனுவல் ஃபினான்ஷியல் பட்ஜெட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் பார்த்தீங்கன்னா 202. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழக அரசினுடைய முதல் பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதி தாக்கல் பண்ண போகிறாங்க. மக்களவையில் நிதி ஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆகும். இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, ஸோ அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கவர் ஆகும். ஸோ இந்திய ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு, அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் கொண்டு வருவாங்க. பட்ஜெட் கொண்டு வரும்போது ஒவ்வொரு துறைகளுக்கும் டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸை வந்து ஒதுக்கீடு பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ஒதுக்கீடு பண்ணுவாங்க. ஸோ இது தவிர அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிராண்ட்ஸ் கொடுத்தது போக எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு செலவாகக்கூடிய அந்த ஃபண்ட் எல்லாமே எக்ஸஸ் கிராண்ட்ஸில் வரும். ஸோ இந்த எக்ஸஸ் கிராண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இதை வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2023ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதியுடன் கூடுதலாக அந்த செலவிடப்பட்ட தொகைக்கு பார்த்தீங்கன்னா தற்போது இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அந்த மணியை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதற்கான ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டிகிள் 115 அதற்கான ப்ரொவிஷன்ஸை வந்து சொல்லுது. அதாவது எக்ஸஸ் கிராண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸஸ் கிராண்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஃபண்டை என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல நமக்கு பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டிக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. ஸோ இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 22 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 15 மெம்பர்ஸ் வந்து லோக்சபாலேருந்து, 7 மெம்பர்ஸ் வந்து ராஜ்யசபாலேருந்து. ஸோ இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இருக்கும்போதே 1921ஆம் ஆண்டு லெஜிஸ்லேச்சர் கவுன்சிலில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து மோண்டகு செமஸ்போர்டு சட்டத்தின்படி தான் இது வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு 67 வரைக்கும் யார் வந்து ரூலிங் பார்ட்டிலேருந்து இருக்கக்கூடிய ஒருத்தங்களாம் இந்த பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டினுடைய சேர்மேனை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 67லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷனாக இருக்காங்களோ லோக்சபாவில் அவங்கள தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டினுடைய சேர்மனாக வந்து ஸ்பீக்கர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ மினிஸ்டர் என்ன பண்ண முடியும், ஒரு மினிஸ்டர் வந்து இதனுடைய சேர்மனாக இருக்க முடியாது. ஸோ இந்த எக்ஸஸ் கிராண்ட்ஸை வந்து கொடுக்கறதுக்காக முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அப்ராப்ரியேஷன் பில் கொண்டு வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அந்த ஃபண்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா தற்போது மக்களவையில் இந்த நிதி ஒதுக்கீட்டு மசோதா வந்து நிறைவேற்றம் பண்ணி இந்த எக்ஸஸ் கிராண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுப்பாங்க. ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகிள் பார்த்தீங்க அப்படின்னா 266. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கவர் ஆகும். ஸோ 1969ஆம் ஆண்டின் சட்டத்தின்படி பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பு மற்றும் இறப்புகளை நம்ம 2 ஆண்டுக்கு மேலே வந்து அதை பதிவு பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி என்ன பண்ணால் போதும், அதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும். அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போது அமெண்ட்மெண்ட் பண்ணி அதை இன்னும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரிஞ்சண்டாக மாற்றிருக்காங்க. அதாவது குழந்தை பிறந்த இறந்த ஓராண்டுக்கு மேலாகி 2 ஆண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் இல்லைன்னா கோட்டாட்சியர்கிட்ட அந்த உத்தரவை வந்து வாங்கணும். 2 ஆண்டுகளுக்கு மேலானல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிட்ட நம்ம என்ன பண்ணா போதும் அந்த உத்தரவை வாங்கினா போதும் அப்படின்ற நிலை இருந்தது. அதை மாற்றி விட்டு தற்போது பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 1 ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து உத்தரவு வாங்கினா மட்டும்தான் என்ன பண்ணா 2 வருடத்திற்கு மேலே நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. 2029 $5 trillion பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் வந்து நமக்கு வந்து கவர் ஆகும். ஸோ 2029 பார்த்தீங்க அப்படின்னா $5 trillion பொருளாதாரமாக இந்தியா சர்வதேச நிதியம், அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்
இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறது உலகளவில் இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இது 1945ஆம் ஆண்டு இந்த அமைப்பானது தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நடப்பு விலையில் இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து 2028-29 5 கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5.1 ட்ரில்லியனாக இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் ஏற்றுமதி அதிகரிப்பு தமிழகம் 4வது இடம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மைண்ட் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோனில் வந்து கவர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஸோன் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஸோன் 1965ஆம் ஆண்டு குஜராத்தில் இருக்கக்கூடிய கேண்ட்லாவில் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதனுடைய வளர்ச்சியை பார்த்து அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மும்பை, நொய்டா உள்ளிட்ட இடங்கள்லையும் இந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஸோனை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஸோன் பார்த்தீங்க அப்படின்னா இதை இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணுவதற்காக ஸ்பெஷல் எக்கனாமிக் பாலிசி 2000ல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 2005ல் இதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஸோன் அப்படிங்கிறதா என்னது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோனாக வந்து மாறி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கவர்மெண்ட்டே மேட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னும் அதிகப்படியாக ஈர்க்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோனை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஏற்றுமதி, ஸோ மோஸ்ட்டாக இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன்ல பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக அந்த ஏற்றுமதிகள் தான் இங்கிருந்து ஊக்குவிக்கப்படும். ஸோ அதன் அடிப்படையில் 2024-25 பார்த்தீங்கன்னா 14.63 லட்சம் கோடியாக இருந்துள்ளது. அடுத்ததான் 25-26 16.36 லட்சம் கோடியாக இருந்துள்ளது. 23-24 13.55 லட்சம் கோடி, 22-23 12.63 லட்சம் கோடி. ஸோ அதுக்கப்புறமா 21-22 பார்த்தீங்கன்னா 9.9 லட்சம் கோடியாக இருந்திருக்கு. ஸோ கடந்த ஆண்டு ஏற்றுமதியில் இந்த ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட்டை வந்து கணக்கிட்டு பார்த்தோம்னா முதலாவதாக இருக்கக்கூடிய மாநிலம் வந்து குஜராத். ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கர்நாடகா, அடுத்ததாக மகாராஷ்டிரம், 4வதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தமிழகம்.